ஹலோ. ஏய் எவ்வளோ நேரம்டா வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா, வர மாட்டியாடா? எது வண்டி பஞ்சரா? டேய் உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே சொன்னேன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, கரெக்ட் டைமுக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு. எப்படா வருவ? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்டா, நான் கரெக்ட் டைமுக்கு போகணும்ல, என்ன நினைப்பான்? சரி வந்து சேர்றா, உன்னை வேலைக்கு சேர்த்தல என்ன செருப்பாலே அடிக்கணும். டேய் இவன் எப்போ வர்றது எப்போ கிளம்புறது? நான் வேலைக்கு சேர்த்ததுக்கு என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கற்றுக்கணும். சார் ஏதாவது தர்மம் பண்ணுங்க சார். என்னடா எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்டுட்டு இருக்க? போகும்போது வரும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது தெரியுமா? எவ்வளோ லாஸில் சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா? சும்மா காசுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹலோ. ஏய் நான் தான் உனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன்லடி, சும்மா எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க? எனக்கு கால்லாம் பண்ணாத. உங்ககிட்ட ஏதாவது தர்மம் தானே சார் கேட்போம், அது ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? காசு எல்லாம் மரத்துலையா காய்க்குது, என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்டா, நீ ஈஸியாக உக்காந்த இடத்துல இருந்து எல்லாருக்கிட்டையும் காசை கேட்டுடுற. வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு சார், அப்புறம் ஏன் சார் இவ்வளோ கோவம்? நீ சொல்கிறது எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? சார் நைட்டு தூங்கும் போது காலையில் எழுந்துக்குமா மாட்டோமா நினச்சி தான் சார் தூங்குவேன். காலையில் எழுந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்குமான்னு சந்தோஷப்படுவேன் சார். சாப்பாடு கிடைக்கலனாலும் கோவம்லாம் பட மாட்டேன் சார், நிம்மதியாக தான் சார் இருப்பேன். ஆனால் இவ்வளோ இருந்தோம் நீங்கள் ஏன் சார் சந்தோஷமாகவே இல்லை? பணம் இல்லைன்னா நிம்மதியாகவும் இருக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு சோறு கூட இருக்காது. பணம் தான் இங்கே எல்லாமே. சார் பணம் இருந்துட்டா எல்லாரும் நிம்மதியாக இருந்துடலான்னு நினைக்கிறாங்க சார், ஆனால் அது அப்படி இல்லை சார். வாழ்க்கைக்கு பணம் தேவை தான், ஆனால் பணமே வாழ்க்கைலாம் கிடையாது சார். எப்படி இருக்கணும்னு தெரியுமா சார் வாழ்க்கை தான்? இது 4 பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு நன்றி உணர்வோட அன்பாக இருந்ததுனாலே வாழ்க்கை நிறைவாயிடும் சார். நல்லா இருக்கேன் சார் வாழ்க்கை, அப்படிதான் சார் வாழணும்னு நான் நினைக்கிறேன். சார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, போட்டுக்க நல்ல துணிமணி இருக்குது, மழை பெஞ்சால் பயப்படாமல் இருக்க ஒரு வீடு இருக்குது, எங்கேயாவது போகிறதுக்கு நல்ல கார் இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு 4 பேர் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்ககிட்ட ஏன் சார் அமைதி மட்டும் இல்லை? சார் நான் பிச்சைக்காரன் தான் சார், நான் சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க. நான் உங்களை டெய்லியும் பார்ப்பேன் சார், கோவமாக போடுவீங்க, கோவமாக வருவீங்க, உங்கள் டிரைவரை திட்டுவீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுருங்க சார், சார் எதாவது கொடுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் இது வரையும் எனக்கு எதுவும் கொடுத்ததில்லை சார். ரொம்ப கோவப்படுறீங்க சார், நீங்கள் கோவப்பட்டு தான் சார் நானும் இந்த இடத்துல தங்கி உக்காந்துருக்கேன். நமக்காக ஒரு 4 பேர் எப்பவுமே இருக்கணும் சார். நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 4 பேர் நமக்காக இருக்க மாட்டாங்க சார். காசு பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் சார், ஏன்னா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்து பாருங்கள் சார், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிறது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அதான் சார், எதுவும் நினச்சிக்காதீங்க, மனசில் பட்டுது சார், அதான் சார். காரு வீடு பணம் இதெல்லாம் இருக்கவும் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நிம்மதி தான் பெருசுன்னு நீ இன்னைக்கு எனக்கு புரிய வச்சுட்ட. நீ சொன்ன மாதிரி என்கிட்ட அந்த நிம்மதி இல்லை தான், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் சண்டை கோவமாக பேசுறது அப்படியே இருந்துட்டேன். எனக்கு நீ புரிய வச்சுட்ட எல்லாத்தையும்.